குரல் முதன்மை செய்திகள். தஞ்சாவூர் காமாட்சி மெடிக்கல் சென்டரில் 14 வயது சிறுமியின் நுரையீரலில் சிக்கியிருந்த ஊசியை அறுவை சிகிச்சையின்றி பிரான்கோஸ்கோபி சிகிச்சையில் மருத்துவ குழுவினர் எடுத்தனர். இதனால் எவ்வித பாதிப்பும் இன்றி சிறுமி நலமுடன் வீடு திரும்பினார். தஞ்சாவூரில் செயல்பட்டு வருகிறது காமாட்சி மெடிக்கல் சென்டர். இங்கு நோயாளிகளுக்கு பல்வேறு சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்பட்டு வருகிறது. மிக எளிய கட்டணத்தில் பல்வேறு சிகிச்சைகளை காமாட்சி மருத்துவமனை மருத்துவ குழுவினர் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் உடை அணியும் போது தவறுதலாக ஊசியை விழுங்கிய 14 வயது சிறுமியின் உயிரை அறுவை சிகிச்சையின்றி ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் மருத்துவர்கள் காப்பாற்றியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்த 14 வயது சிறுமி ஒருவர் கடந்த 22ஆம் தேதி உடை அணியும் போது தவறுதலாக ஊசியை விழுங்கிவிட்டார். இதனால் இந்த சிறுமிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு சுவாசிக்க திணறியுள்ளார். இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் அன்று இரவு ஆம்புலன்ஸ் வாயிலாக தஞ்சாவூர் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டருக்கு அழைத்து வந்தனர். அங்கு சிறுமியை நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் டாக்டர் எஸ். அருண் தேவையான பரிசோதனைகள் மேற்கொண்டதில் சிறுமியின் நுரையீரலில் ஊசி சிக்கியிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து டாக்டர் அருண் தலைமையிலான மருத்துவ குழுவினர் பிரான்கோஸ்கோபி மூலம் எவ்வித ஆபரேஷன் செய்யாமல் பக்க விளைவுகள் ஏதுமின்றி ஊசியை அகற்றி சிறுமியின் உயிரை காப்பாற்றி சாதனை படைத்துள்ளனர். மறுநாள் 23ஆம் தேதி அந்த சிறுமி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இது குறித்து டாக்டர் அருண் நிருபர்களிடம் கூறியதாவது, சிறுமியின் நுரையீரல் பகுதியில் அந்த ஊசி இருப்பது சோதனைகள் வாயிலாக கண்டறியப்பட்டது. தொடர்ந்து அதன் தலைப்பகுதி இருக்கும் இடம் கண்டறியப்பட்டு அதை வெளியில் எடுக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்காக பிரான்கோஸ்கோபி பயன்படுத்தப்பட்டது. ஊசியின் கூர்முனை நுரையீரல் பகுதியில் குத்தி இருந்ததால் தலைகீழாக பிரான்கோஸ்கோப்பியில் அமைக்கப்பட்டு இருந்த கிடுக்கி போன்ற அமைப்பை பயன்படுத்தி மெதுவாக ஊசியின் தலைப்பகுதியை பிடிக்கப்பட்டது. பின்னர் கீழ் நோக்கி செலுத்தி ஊசியை வெளியில் பிரான்கோஸ்கோப்பி வாயிலாக எடுத்தோம். இதற்கு 3.22 நிமிடங்களே ஆனது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தலைமை ஆலோசகர் டாக்டர் மோகன், ஆர்த்தோ டாக்டர் செந்தில்குமார், மயக்கவியல் நிபுணர் வசந்தகுமார் ஆகியோர் அடங்கிய மருத்துவ குழுவினர் இந்த சிகிச்சையில் பங்கேற்றனர். அறுவை சிகிச்சை இல்லாமல் பிரான்கோஸ்கோபி வாயிலாக சிறுமியின் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது. இல்லாவிடில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு இருந்தால் நுரையீரல் பாதியளவு அகற்றப்பட்டு இருக்கும். இதனால் சிறுமியின் எதிர்கால வாழ்வு பாதிக்கப்படும் நிலை உருவாகி இருக்கும். மேலும் அறுவை சிகிச்சை மேற்கொண்டால் ரூபாய் 4 லட்சத்திற்கு மேல் செலவு ஏற்பட்டு இருக்கும். ஆனால் பிரான்கோஸ்கோபி சிகிச்சைக்கு மிக குறைந்த கட்டணமாக ரூபாய் 12,000 மட்டுமே அவர்களுக்கு செலவாகியுள்ளது. மேலும் ஒரே நாளில் சிறுமி வீட்டுக்கு திரும்பிவிட்டார். இவ்வாறு அவர் தெரிவித்தார். மேலும் சிறுமியின் உயிரை காப்பாற்றிய மருத்துவ குழுவினரை காமாட்சி மெடிக்கல் சென்டர் MD இனியன், இணை MD இன்பன் ஆகியோர் பாராட்டினர்.